கர்நாடகாவில் தமிழக வர்ம சிகிச்சை படிப்பை முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் பாரம்பரிய மருத்துவ முறையான வர்ம சிகிச்சை மூட்டு வலிகள், எலும்பு மற்றும் தசை நோய்கள் என பல தீராத நோய்களுக்கு பலனளிக்கிறது. இந்த சிகிச்சைக்காக உலகெங்கும் இருந்து மக்கள் தமிழ்நாட்டிற்கு வருகின்றனர். வர்ம சிகிச்சை முறையை அங்கீகாரம் பெற்ற படிப்பாக கொண்டு வந்து உலகமெங்கும் பரப்புவதற்காக தமிழரான இதயவியல் நிபுணர் டாக்டர் ஜானகிராமன் முயற்சியின் காரணமாக கர்நாடக மாநிலம் மணிப்பாலில் உள்ள பல்கலைக்கழகத்தில் ஒரு படிப்பாக கொண்டு வரப்பட்டது. இங்கு அமைந்த ஒருங்கிணைந்த மருத்துவ ஆய்வு மையத்தில் ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், யோகா போன்ற பல்வேறு துறைகளில் உள்ளன. இதில் உலகெங்கிலும் இருந்து சுமார் 53 நாடுகளிலிருந்து மாணவர்கள் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படித்து வருகின்றனர். படிப்பை முடித்த மாணவர்களுக்கு பல்கலைக்கழகத்தின் சார்பு துணைவேந்தர் டாக்டர் சரத்குமார் ராவ் கலந்து கொண்டு சான்றிதழ் வழங்கினார். இதில் உயர் படிப்பாக வர்ம சிகிச்சையை படித்த சென்னையை சேர்ந்த மாணவர் ஹரி விஷாலுக்கு சிறப்பு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அமெரிக்காவைச் சேர்ந்த தமிழரான பேராசிரியர் ஸ்ரீதர் ராஜகோபாலன், தமிழகத்தைச் சேர்ந்த சித்த மருத்துவ நிபுணர்களான டாக்டர் செல்வ சண்முகம், டாக்டர் ராமசாமி பிள்ளை, சித்த மருத்துவ பிரிவின் பேராசிரியர் டாக்டர் அருள் அமுதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இங்கே நாங்கள் தமிழரின் பாரம்பரிய வர்ம சிகிச்சையை பற்றிய படிப்புகள் இருக்குது. இதுக்கு இன்னைக்கு அந்த பட்டமளிப்பு விழா நடந்தது. கடந்த பேட்சில் வெளிவந்த 9 மாணவர்கள் அந்த பட்டத்தை வாங்கியிருக்காங்க. இது MBBS, சித்தா, ஆயுர்வேதம் போன்ற பட்டப்படிப்புகள் ஏற்கனவே 5.5 ஆண்டு பட்டப்படிப்புகள் படித்தவர்களுக்காக இந்த கோர்ஸ் நடத்தப்படுகிறது. இது மிகவும் வெற்றிகரமாக நாம இந்தியாவில் முதல் முறையாக இந்த படிப்பை இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். மாணவர்கள் அதை MBBS பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க, சித்தா எல்லாருமே கூட சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. சித்தா மெடிசன்ல உள்ள எக்ஸ்டர்னல் தெரபிஸையும் மாடர்ன் மெடிசனையும் கம்பைன் பண்ணி, ட்ரெடிஷ்னல் மெடிசன் அண்ட் மாடர்ன் மெடிசன் கம்பைன் பண்ணி இன்டெகிரேட்டிவா பேஷண்ட்க்கு ஒரு நல்ல ரிசல்ட் என்னால் கொடுக்கும். 2 இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஒன்று நம்முடைய டே டு டே லைஃப் ஸ்டைல், அது ஒன்று முக்கியம். இன்னொன்று நம்ம புக்கில் இருக்கிற நாலேஜில் வெளியில் அதை பப்ளிஷ் பண்ணணும். பப்ளிஷ் பண்ணால் எல்லா கண்ட்ரிக்கும் போகும். அப்போ தான் அவங்களுக்கு இது சாதாரணமானது இல்லை, எல்லாத்த விட நல்லது, இதை டைம் டெஸ்ட் பண்ணியிருக்கு, இங்கே டேட்டா இருக்குன்னு சொல்ல போகிறோம். எப்படி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றணும்.